ஹலோ இல்லை சுடிதார் ஜெனிஃபர். நான் தாங்க ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஆர்இசி காலேஜ்ல அம்மன் கோவில் வெளியில உங்க நேம் கூட கெஸ் பண்ணனே ஜெனிஃபர். ஐ டோன்ட் நோ. சார் முடிச்சிட்டேன் சார். அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, இன்னும் டைம் இருக்கு. சார் ப்ளீஸ் சார், அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியா இருந்தா கூட அனுப்ப முடியாது. உட்காருங்க சார். ப்ளீஸ் சார் உட்காருப்பா. எழுதுனதெல்லாம் போதும், கொடுத்துட்டு கிளம்பு. தேங்க்யூ சார். அப்படியா? நல்லா எழுதிருக்கியா? ஹலோ இல்லை சுடிதார். என் அண்ணா முன்னாடி என்னால எப்படி பேச முடியும்? இல்ல அது வந்து சொல்லு, நான் கிளம்பணும். அது வந்து எக்ஸாம் எப்படி பண்ண? ஏதோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்காக எழுதிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி காலிக்கட் என்ஐடில சீட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் என் காலேஜ்ல டாப்பர். ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? ஏதோ எழுதியிருக்கேன். டோன்ட் வரி, நீ ஏதோ ஃபீல் பண்ணாத. லோக்கல்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சிரும். என்ன மாதிரி எல்லாரும் என்ஐடிக்கு வர்றது கஷ்டம் இல்ல. அப்ப சரி, நான் கிளம்புறேன். அது வந்து முந்தானத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணது ஆக்சிடென்டல்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ செகண்ட் டைமும் மீட் பண்ணிருக்கோம்னா மீட் பண்ணிருக்கோம்னா அதாவது கடவுள் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல லாங் லாஸ்டிங் மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா we'll think about it. மறுபடியும் எப்போ? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வேற ஏதோ அப்ளை பண்ணல. நானும் தான். உன் ஃபோன் நம்பர் தெரியா? மாட்டேன். அட்லீஸ்ட் உன் அட்ரஸாவது சொல்ல. காட், மேஜிக்னு சொன்னல. சரி, உனக்கு ஒரு க்ளூ. விநாயகர் கோயில் பக்கத்துல தான் என் வீடு. இந்த ஒரு க்ளூ போதும். டேய், விநாயகர்ல அந்த கோயில் இருக்காடா? இந்த ஊர்ல தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கு. எந்த கோயில்னு எங்க போய் தேடுவ? காதலுக்காக 7 கடலை தாண்டினவங்க இருக்காங்கடா. தெருவா அலைஞ்சாவது அந்த ஜெனிஃபரோட அட்ரஸை கண்டுபிடி. இதுக்கு மேல முடியாதுடா. பாதி கன்வெர்ட் ஆயிட்டா போல இருக்கு. கடவுளே, இந்த மனவுக்கு ஏதாவது உதவி செஞ்சினா நல்லா இருக்கும். அந்த பொண்ணோட வீட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு. உனக்கு 100 தோப்புக்காரனை போடுறேன். உண்மையா சொல்றேன். டேய், உண்மைடா. டேய், பால் கொடுண்டா. பால் கூட பார்த்துட்டு வரேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வா. நான் இருக்கிற ஊரு எவ்வளவு பெருசுன்னு உன்னை தேடுறப்பதான் தெரிஞ்சது. ஐ லவ் யூ ஜெனி. ஒரு 3 வாட்டி பார்த்து பேசினதுக்கே இப்படி லவ்னு சொன்னா எப்படி? முதல்ல ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், சேர்ந்து டிராவல் பண்ணணும். அதானே லவ். அட்லீஸ்ட் எனக்கு உங்க பேரு ஊராது தெரியணும். எனக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. என் அண்ணன் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. என்ஐடில எம்சிஏ படிச்சுட்டு எம்என்சில ஜாப் சேர்ந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும். இப்போ என்ன, என்னை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே. நம்ம சேர்ந்து டிராவல் பண்ண போற ஜேர்னில தெரிஞ்சுப்ப. லெட்ஸ் மீட் இன் காலிக்கட் என்ஐடி. என் பேர் மனோ துர்கராஜ். என் ஊர் தொரூர்.